அப்புறம் இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம். இந்த படத்தை என்ன சொல்றது தயாரிப்பதற்கு காரணமானது தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார். இது ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட்ஸ்டார், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார். அண்ட் ஆமாம், நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டெய்லி போவோம், கதை சொல்லுவோம், அப்புறம் வேணான்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அண்ட் ஆக்சுவலாக நான் பிரதீப் சாரை மீட் பண்ணது படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணல. நரன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டீ சாப்பிட்றப்ப நீங்கள் ஏதாவது கதை வச்சிங்களான்னு கேட்டால் அப்படி பேச ஆரம்பிச்சோம். நான் அவர் வந்து படம் அப்போ ஆக்சுவலாக நம்ம கதை பேஸ் பண்ணுறப்ப டிஸ்னி ஹாட்ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் படம் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் டிஸ்னி ஹாட்ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படியே பேசி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அப்போ இந்த கதையை நான் சொன்னப்போ குட்டி சார் வந்து ஒரு ஜூம் காலில் தான் கேட்டார். 2-3 கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணாரு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவரும் ஒரு அப்பாவா ஒரு சின்ன கில்ட்டியோட இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால, எல்லாருமே அப்பாக்களா இருந்தனால, பட் பிரதீப் சார் இஸ் பேச்சுலர். பட் இருந்தாலும்